taking everyone's loveful remembrances. Then I went to offer bhog to Baba. ஓம் Baba, சாந்தி. with lot of love, அனைவருடைய அன்பையும் எடுத்துக்கொண்டு gave பாபாவுக்கு us போகும் Drishti, படைப்பதற்காக each one of சென்றேன். us. பாபா நம் அனைவரின் அன்பையும் Gave Baba ஏற்றுக்கொண்டு Drishti, அனைவருக்கும் திருஷ்டி every கொடுத்தார். one of us. I பாபாவின் gave lot of திருஷ்டி love, power. நிறைய அன்பையும் And after சக்தியையும் few moments, I பாபாவிடமிருந்து offered bhog to எடுத்துக்கொண்டீர்கள். Baba. அப்புறம் ஒரு சில நிமிடங்கள் நான் பாபாவிற்கு Baba போக் was படைத்தேன். still very, பாபா very silently giving us Drishti. இன்னும் கூட மிக மௌனமாக நமக்கு திருஷ்டி கொடுத்து And I was கொண்டிருந்தார். looking at and Baba அப்போ said, பாபாவை Baba is பார்த்தபோது giving பாபா Drishti, கூறினார், பாபா giving திருஷ்டி power கொடுக்கின்றார், for சக்தியை transformation. கொடுக்கின்றார், மாற்றத்திற்கான One of சக்தியை the பாபா inner கொடுக்கின்றார். law of ஒரு everything in the world உலகத்துல is இருக்கிற change, எல்லாத்தினுடைய transformation. அஹ், Every அஹ், moment is a different moment. ஒவ்வொரு நொடியும் வித்தியாசமான நொடி, எல்லாமே Baba's children மாற்றத்திற்கு also have உரியது. to be உலகத்துல sensible, பாபாவின் குழந்தைகள் கூட to bring புத்திசாலிகளாக transformation in இருக்கணும். themselves. சுயத்துல மாற்றத்தை கொண்டு And the வரக்கூடிய first transformation புத்திசாலிகளாக is your இருக்கணும். thinking. முதல் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய There சிந்திக்கும் should be தன்மையில thinking, மாற்றம் இருக்கணும். different thinking. புதுவிதமான சிந்தனை, But if your வித்தியாசமான thinking is சிந்தனை இருக்க old வேண்டும். ஆனா and உங்களுடைய continues சிந்தனை to be பழையதாக same இருந்ததுன்னா, all ஒரே the மாதிரி time, இருந்ததுன்னு சொன்னா, உங்களுடைய மனோபாவம் then ஒரே மாதிரி this இருக்குன்னு slogan சொன்னா, of அப்போ self-transformation brings சுய மாற்றம் உலக world மாற்றத்தை கொண்டு transformation. வரும் அப்படிங்கிற Just be a அந்த slogan. ஸ்லோகன் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு But Baba ஸ்லோகனாக said, மட்டுமே what have இருந்துவிடும். to ஆனா பாபா சொன்னாரு, நீங்க experiment with எல்லாரும் self-transformation சுய மாற்றத்துல and world நீங்க எல்லாரும் transformation. பலவிதமான பயிற்சிகளை Baba said, செய்து this will உலக help you மாற்றத்தை lot. பார்க்கணும். இது உங்களுக்கு நிறைய Consistency விதத்துல in your உதவி effort. செய்யும். உங்களுடைய முயற்சியில And then நீங்க Baba தொடர்ந்து said, one of ஈடுபடுவதற்கு the இது உதவி important செய்யும். பாபா attainment சொன்னார், at conference age சங்கம யுகத்துல மிக is முக்கியமான our ஒரு relationship பேரு with என்ன Baba. அப்படின்னா, பாபாவோடு சர்வ சம்பந்தம் வைப்பது. Because ஏனென்றால் attainments are through relationships, right? பேறுகள் So then Baba உறவுகளின் said மூலம் that இருக்கு இல்லையா? as parents, the love you get ஒரு from Baba. பெற்றோராக பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்குது. And as teachers, ஒரு Baba சி- teaches you this knowledge. ஒரு டீச்சராக பாபா And உங்களுக்கு இந்த Sadguru ஞானத்தை Baba, கொடுக்கின்றார். you get அதன் all the பிறகு blessings. சத்குரு பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா So these are the ஆசீர்வாதமும் attainments கிடைக்குது. of relationships. இதுதான் Even in Baba said that in the corporeal world, as you have சாகார relationship உலகத்துல with me, கூட நீங்க என்கிட்ட your உறவு முறைகள் relationship வச்சிருக்கிறீங்க. with everyone should be in soul consciousness, spiritual love, ஆன்மீக but ஆத்ம also உணர்வோடு உங்களுக்கு your thoughts, எல்லார்கிட்டயும் உறவு words, முறை actions, இருக்கணும். அப்புறம் உங்களுடைய எண்ணம், சொல், செயல் very, very loveful. மிக மிக அன்பானதாக Baba இருக்க said that வேண்டும். attainment also in relationship, not only with Baba, but with பாபா கிட்ட மட்டும் இல்லை, ஆனா எல்லா உறவு because this is the முறைகளையும் certificate you உங்களுக்கு have to get. அஹ், And also it's the attainment. இதுதான் நீங்க Where I பெற can வேண்டிய say ஒரு to everyone சர்டிபிகேட். has love for me, everyone has respect. You have to have, எல்லாருக்கும் but also this is what I give to others. Not only இதைத்தான் receive. மரியாதை கிடைக்க வேண்டும். நான் எல்லார்கிட்ட இருந்து மரியாதை பெறுவது Baba said மட்டுமல்ல, in attainments, there are knowledge, but பெரு also keep பேறுகள்ல in mind, attainments are through relationship. பெரு பேறுகள் உறவு முறைகளின் So if you மூலமே keep in mind ஏற்படுகிறது. getting அப்போ from நீங்க Baba, மனசுல you பாபா share கிட்ட with இருந்து உங்களுக்கு others. எல்லாமே கிடைக்குது, மற்றவர்களோடும் அதையே நீங்க Baba பகிர்ந்து said that கொள்றீங்க அப்படிங்கிறது you உங்களை மனசுல இருக்கணும். fulfillment. ஸோ அது உங்களுக்கு நிறைவை You have to be கொடுக்கும். அதனால பாபா complete, you have to சொன்னார், be full. நீங்க So முழுமையாக one of the இருக்கணும், attainment சம்பூர்ணமாக இருக்கணும். ஒண்ணு important பெரு is பேரு, relationship. மற்றொன்று உறவு முறைகள். Baba always wants all the children பாபா through his அனைத்து drishti also to குழந்தைகளும் take power.
தன் திருஷ்டியின் மூலம் and do what சக்தியை you have எடுத்துக் to. கொள்ளணும். It's not அப்புறம் only your own efforts, but Baba's உங்களுடைய power. சொந்த முயற்சி மட்டுமல்ல, ஆனால் And that is பாபாவினுடைய through சக்தி Baba. உங்களுக்கு கிடைக்கிறது. அது பாபாவின் Baba திருஷ்டி gives மூலம் கிடைக்கிறது. lots of love பாபா remembrances. அதிகமான அன்பையும் நினைவையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கின்றார். ஓம் சக்தி. அவ்வியக்தி பயணம். कोई कहे परमात्मा है ही नहीं, कोई कहे मैं ही परमात्मा மூன்று हूँ, விஷயங்கள்ல எனக்கு குழப்பம் இருந்தது. कोई कहते हाँ ईश्वर சில பேர் என்ன சொல்வாங்க, है, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு कहाँ है சொல்லுவாங்க. बता சில பேர் बताओ तो सही ना। சுப்ரீம் எங்க இருக்கிறார் आखिर அப்படின்னு मैंने சொன்னா, ईश्वर को कहा கடவுளுக்கு காது पैरा है கேட்காது क्या मेरी அப்படின்னு बात சொல்லி सुनो ना, இருந்தாங்க எனக்கு. तुम आकर बताओ तो ना கேக்குறீங்களா तुम நீங்க? कौन हो। அப்போ दुनिया எனக்கு वाले जो बताते சொல்லுங்க, हैं ना, நான் யார் அப்படின்னு சொல்லுங்க. कौन ही வெளியில कुछ மக்கள் आगे என்ன नहीं रहता, சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் பத்தி इसलिए அவங்களுக்கு साधु குழப்பம் संत இருக்கு. महात्माओं के அதனாலதான் बड़े कथाएं நான் இந்த गीता மாதிரி लिख कर सुनना கதைகள், बंद कर दिया, அவங்க சாது சன்னியாசிகள் சொல்ற चारों तरफ விஷயங்களை की எல்லாம் यात्रा கேட்பதை थी, நிறுத்தினேன். நான் 4 जगन्नाथपुरी भी திசைகளிலும் गई तो யாத்திரைகள் சென்றேன். ஜெகநாத் புரி अमरनाथ की तरफ போயிருக்கேன், भी गई அமர்நாத் तो போயிருக்கேன், பத்ரி बद्रीनारायण भी நாராயண் गई, கோயிலுக்கு போயிருக்கேன், रामेश्वर भी गई, ராமேஸ்வரம் போனேன். परंतु 4 திசைகளிலும் யாத்திரை परमात्मा तो मिले போனேன். नहीं। ஆனா எனக்கு கடவுள் கிடைக்கல. सब साधु संत देखे நிறைய சாது சந்நியாசிகளை பார்த்தேன். परंतु பட் कोई யாருமே कुछ बतावे नहीं, சத்தியமான सच உண்மையை बतावे नहीं। சொல்லல. அஹ், आखिर सच किसने ஆனா बताया, யார் சத்தியத்தை एक எனக்கு ही சொன்னாங்க? सत्य, ஒரே ஒரு கடவுள். परमात्मा एक है, கடவுள் वो ही सत्य ஒருவர், है, அவரே சத்தியம். वो ही कल्याणकारी है, அவரே எல்லாருக்கும் शिव நன்மை बाबा செய்பவர், है, கல்யாணக்காரி. அவரே ब्रह्मा சிவ் बाबा பாபா. के அவரு பிரம்மா धर्म में பாபாவின் जब आया உடல் ना, मैंने மீது देखा कैसे आया, உடல்ல சிவ் பாபா पहले வரார். ब्रह्मा बाबा को நான் देखती थी, பிரம்மா பாபாவை முன்னாடியும் पर பார்த்திருக்கிறேன். बाबा अच्छा था, बहुत अच्छा था, உலகாய दुनिया में भी லௌகிக अच्छा था, உலகத்துல கூட பிரம்மா பாபா மிக साधारण भक्ति நல்லவர். नहीं करता அவர் था, சாதாரண பக்தி செய்யல, गीता बड़े प्यार से அவ்வளவு पढ़ता था, அன்போடு கீதையை படிப்பார். पर ये मुझे पता था பாபாவும் தேடிக்கொண்டிருக்கிறார் बाबा खोज கடவுளை में है, அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கடவுள் आखिर யார்? परमात्मा कौन, गीता பிரம்மா बाबा பாபா पढ़ रहा था கீதை படித்துக் या सुनती கொண்டிருந்தார். हो, நான் கேட்டிருக்கேன். आखिर योग कैसे நான் लगाऊं, எப்படி कृष्ण हो யோகம் या செய்வது? कौन हो, कहते मैं पुनर्जन्म में நீங்க नहीं आता हूँ, கிருஷ்ணரா இல்லை யாரு? गीता में है, நான் मैं பிறப்பு இறப்பு पुनर्जन्म में சக்கரத்துல नहीं आता வருவதில்லை हूँ, அப்படின்னு சொல்வீங்க. मैं, கீதையில சொல்லப்பட்டிருக்கு, நான் वो பிறப்பு कहते हैं இறப்பு मैं சக்கரத்துல अजन्मा हूँ, வருவதில்லை, நான் அஜன்மா, परंतु அதாவது பிறப்பு हे இறப்பு अर्जुन, சக்கரத்துல வருவதில்லை அப்படின்னு देश சொல்லப்படுது है கீதையில. देह के सब ஆனால் संबंध को அர்ஜுனா, भूल एक உன்னுடைய मुझे याद உடலை करो, वो மறந்து कौन, விடு, உன்னுடைய बाबा को உறவுகளை आत्मा மறந்து समझ விடு, मेरे को என்னை याद कर, நினைவு செய். அப்ப அது तो யார்? यहाँ बाबा உங்களை खुद ही ஆத்மான்னு நினைச்சு गीता என்னை छोड़ நினைவு दिया, செய்யுங்க. அப்போ பாபா किसको கீதை याद करें, படிப்பதை விட்டு விட்டார். நாம் இப்ப अभी யாரை बाबा ने நினைவு செய்யணும்? பாபா इतना நமக்கு स्पष्ट தெளிவை ब्रह्मा கொடுத்திருக்கிற मुख பிரம்மா से பாபா समझाया है, வாய் மூலம் ஷிவ் பாபா நமக்கு அவ்வளவு தெளிவை கொடுத்திருக்கின்றார். lacking, then that lack will அனைத்து make you பிராப்திகளால் சம்பன்னம். discontent. எந்த அளவு தன்னை Although அனைத்து this is not பிராப்திகளால் your kingdom, சம்பன்னமாக அனுபவம் செய்கின்றீர்களோ, and you therefore அந்த have அளவு very திருப்தியாக little. இருப்பீர்கள். ஒருவேளை For சிறிதளவு whose குறையை faith have உணர்ந்தாலும், become எங்கே like a குறை cave. இருக்கிறதோ அங்கே அதிருப்தி இருக்கும். When you இது have உங்களுடைய courage ராஜ்யம் to receive இல்லாததால் all சற்று grace உழைக்க at வேண்டி the right இருக்கிறது. time. அதனால் அங்கே Therefore, பிரச்சனைகள் என்பது விளையாட்டாகி along with your விடுகிறது. contentment, நீங்கள் தைரியத்தோடு give இருக்கும் also பொழுது தக்க the சமயத்தில் cooperation உதவி of கிடைத்து விடுகிறது. contentment ஆகையால் through தன்னுடைய elevated திருப்தியுடன் தனது stage. சிரேஷ்ட ஸ்திதியால் Om அனைத்து Shanti. ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தும் சகயோகம் கொடுங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day அவ்யக்தி 5. பரிவாருக்கு உங்களை The வரவேற்கின்றோம். natural of இன்றைக்கு contentment. நாள் 6. Always remain திருப்தி content ரத்தினமாக இருங்கள். and make எப்பொழுதும் everyone content. அனைவரையும் Today's topic, திருப்திப்படுத்துங்கள் என்பது full நம்முடைய of all attainments. மாதத்தின் தலைப்பு. Now, அனைத்து we will listen to பிராப்திகளாலும் Didi. சம்பன்னம் என்பது இன்றைய நம்முடைய தலைப்பு.
Om Shanti. Happy Sadguruvar to சாந்தி everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். Baba gave us a beautiful gift of பாபா relationship. நமக்கு உறவு முறைகள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட அழகான பரிசை கொடுத்திருக்கின்றார். எல்லா பெரு பேறுகளும் Relationship with நமக்கு Baba, உறவு முறைகளின் மூலமே வருகிறது. parents, as teacher, பாபா நம்முடைய பெற்றோர், Baba, நம்முடைய our ஆசிரியர், guide, சத்குரு பாபா நம்முடைய கைடாக and all இருக்கிறார். other relationships. எல்லா உறவு முறைகளிலும் பாபா தான் In நமக்கு the same இருக்கின்றார். ways, அதே முறையில in Laukik also, physical உலக world, ஸ்தூல உலகத்துல கூட love amongst லௌகிகத்துல each other, friendship, ஒருவர் மற்றவர்கிட்ட இருக்கிற அன்பு, நண்பர், helping, அப்புறம் ஒத்துழைப்பு கிடைக்கிறது, உதவி செய்வது, all that is through இது relationship. எல்லாமே உறவு முறைகளின் மூலம்தான் Baba நமக்கு has taught us to கிடைக்கிறது have. இல்லையா? பாபா நமக்கு So it என்ன was a சொல்லி spiritual கொடுத்திருக்கிறார் அப்படின்னா relationship. ஆன்மீக Yeah. ஆத்ம உணர்வு So உறவு முறையை attainment அனைவரோடும் is வைத்திருக்க பாபா நமக்கு most சொல்லி important கொடுத்திருக்கிறார். in the list is பெரு பேறுகள் relationship. என்பது உறவு முறைகள்ல Whatever Baba ஒரு said, முக்கியமான விஷயம். reflect பாபா on that. சொன்னது அதை பத்தி நீங்க எல்லாருமே Also, சிந்திச்சு பார்க்கலாம். அதன் பிறகு மாற்றத்தை and பற்றியும் if we பாபா look at சொன்னார். everything, அதுவும் உண்மை whether it இல்லையா? is seasons, ஏன்னா whether it is அது time, whether பருவ it is climate, it காலமாகட்டும் changes. எதுவாக இருந்தாலும் எல்லாமே இயற்கையில If winter மாறிக்கொண்டே comes, இருக்கிறது. gradually it goes away, அப்போ then summer comes, then அப்போ spring, கொஞ்சம் கொஞ்சமா சம்மர் போயிடும், அப்புறம் everything ஸ்ப்ரிங் changes. வரும். ஒவ்வொரு பருவ காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது இல்லையா? But sometimes our சில thoughts நேரத்துல and நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய feelings, மனோபாவம், நம்மளுடைய கருத்து, some or other we hold on to the அது same. இல்லாம நாம ஒரே I மாதிரியா அப்படியே remember புடிச்சு one time வச்சிருக்கிறோம். Janki we were ஒரு saying, தடவை தாத்தி ஜானகி this சொன்னது person எனக்கு is like நினைவு this. She இருக்கு. said, இந்த people பர்சன் can இப்படிதான் change. அப்படின்னு சொன்னப்போ தாதி It's சொன்னாங்க, not இல்ல same. மனிதர்கள் மாறுறாங்க இல்லையா, So அப்படியே we இருக்கிறது don't, இல்லையே. we hold on நாம to தான் நம்மளுடைய so and so மனோபாவத்தை like that, மாத்திக்காம so இருக்கிறோம். and இவங்க so அப்படி like இருக்காங்க, that. அவங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம தான் நம்மளுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளாம இருக்கிறோம். ஆனா Everything அது changes with the time. சரியில்லை. எல்லாருமே நேரம் And காலம் then she நகர was நகர saying, எல்லாருமே change your மாறுறாங்க. outlook, உங்களுடைய நீங்க change பார்க்கும் your விதத்தை drishti. நீங்க மாத்திக்கிங்க. அந்த Then மனிதரை you will குறித்து see. உங்களுடைய திருஷ்டியை நீங்க மாத்துக்குங்க. So it's அப்ப நீங்க very மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தாதி fascinating, சொல்லுவாங்க. சோ இது good ரொம்ப ஒரு concept, ஆர்வம் concept கொடுக்கக்கூடிய of ஒரு விஷயமாக இருக்கு. transformation. அதாவது மாற்றம் அப்படிங்கிறது That ஒரு மிக அழகான ஒரு விஷயமாக இருக்கு. I remember what எனக்கு somebody is நினைவு இருக்கு. yesterday. நேத்து யாரோ ஒருத்தர் எப்படி இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் மாறி இருக்கிறார். So each one not only வித்தியாசமாக for someone else, but even for the self. மற்றவர்களை பார்ப்பது மட்டுமல்ல, Why do ஆனா we think சுயத்தை பார்ப்பது. நான் ஏன் ஒரே மாதிரி சிந்திக்கிறேன்? whether it's for myself or அது others, எனக்காக even for இருக்கட்டும் அல்லது yourself, மற்றவர்களாக sometimes இருக்கட்டும், I can't manage this. என்னால இதை Maybe you will செய்ய find you முடியாது can அப்படின்னு நீங்க manage. நினைக்கிறீங்க. உங்களால அதை செய்ய So that's முடியும். the life of a self அதுதான் பாபா transformation all the time. நமக்கு அனைத்து So நேரத்திலும் today's மாற்றம் homework for அப்படிங்கிறது us is முடியும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு பாபா நமக்கு to கொடுக்கும் be வீட்டு பாடம், content and to make others content, நீங்க திருப்தியாக to இருங்க, be full of மற்றவர்களையும் all திருப்திப்படுத்துங்க. things. நீங்க எல்லா பேர்களாலும் The more நிறைந்திருக்க you வேண்டும். the more you experience yourself எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை to be full of all attainments, சம்பூர்ணமாக அனைத்து the பேர்களாலும் more நிறைந்திருப்பவராக content அனுபவம் you செய்கின்றீர்களோ will remain. அந்த அளவிற்கு நீங்கள் If திருப்தியாக there is இருப்பீர்கள். the slightest ஒருவேளை சிறிதளவு குறையை of anything உணர்ந்தாலும், lacking, எங்கே குறை as soon இருக்கிறதோ as attention அங்கே goes, அதிருப்தி இருக்கும். this is missing, this is இது lacking, இல்ல, அது இல்ல அப்படின்னு நம்மளுடைய then that கவனம் கொஞ்சம் அங்க lacking போனா கூட is discontent. அந்த குறை உங்களை அதிருப்தியாக்கிவிடும். So if I am full, I am content, or if I நான் am content, முழுமையாக also இருக்கிறேன், சம்பன்னமாக we இருக்கின்றேன், see that way. அதை நாம பார்த்தோம் அப்படின்னா நாம If I am content, நிறைந்திருப்போம். everything will நான் திருப்தியாக இருக்கும்போது increase. எல்லாமே நிறையும், எல்லாமே அதிகரிக்கும்.
It's very, very interesting. No? இது ரொம்ப ஒரு Full நல்ல ஆர்வத்தை and if you கொடுக்கக்கூடிய are விஷயமாக content, இருக்கு இல்லையா? you will also நீங்க progress every time. திருப்தியா Although இருக்கிறீங்கன்னா this எல்லா is நேரத்திலையும் நீங்க என்ன difficult பண்ணுவீங்க? and you எல்லாருக்கும் therefore have திருப்தி to make கொடுப்பீங்க. a little effort. இது உங்களுடைய ராஜ்யம் Now இல்லாததால see, நீங்க have கொஞ்சம் become உழைக்க habitual. வேண்டியதாக இருக்கு. They come and then they disappear, right? When you அப்போ have courage, உங்களுக்கு you தைரியம் receive இருக்கும் cooperation பொழுது at the உங்களுக்கு right time. சகயோகம் அப்படிங்கிறது சரியான நேரத்துல கிடைத்து விடுகிறது. If not human beings, then angels. If not angels, the nature. ஹியூமன் பீயிங்ஸ் Baba, இல்லை அப்படின்னா ஏஞ்சல்ஸ், cooperation. ஏஞ்சல்ஸ் இல்லை அப்படின்னாக்கா Therefore, இயற்கை, along with அப்புறம் your பாபா. ஸோ contentment, அதன் கூடவே to all உங்களுடைய souls, திருப்தியோடு எல்லா ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சிரேஷ்ட cooperation and ஸ்திதியால் contentment நீங்க through your திருப்திப்படுத்தும் elevation. சகயோகம் கொடுங்கள். Someone says, I am not happy with you, but I am சிலர் happy with you. உங்களை பத்தி நான் எனக்கு குஷியா இல்லை They say, அப்படின்னு no, I am சொல்லுவாங்க. also ஆனா not. இல்ல Then you நானும் will உங்களை பத்தி argue. திருப்தி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு Then போங்க you will ஒரு try to ஆர்கியூமெண்ட் persuade. செய்வீங்க. And ஆனா next time not நான் only உங்களை பத்தி talks, திருப்தியா தான் but இருக்கிறேன் you அப்படின்னு bring சொல்லுங்க. relaxation to அப்போ நம்மளுடைய பேச்சுவார்த்தை அங்க எதிர்மறையானதாக இருக்காது. change it, make it அப்போ better. நான் எப்படி அதை நல்லாக்க முடியும், சிறப்பானதாக ஆக்க முடியும்? Contentment will be the right ஏன்னா word. So I திருப்தி am அப்படிங்கிறது satisfied. சரியான ஒரு விஷயமாக இருக்கும். நான் திருப்தியா இருக்கிறேன் I am அப்படின்னு okay. சொல்லுங்க. நான் ஓகே, So let other எனக்கு person ஓகே. also think, அப்போ I am மற்றவர்களும் also என்ன okay. பண்ணுவாங்க, நானும் ஓகே தான் அப்படின்னு சிந்திக்க Or if ஆரம்பிப்பாங்க. someone says, I am not இல்ல okay, then what? நம்ம இல்லை நான் சரியா எனக்கு உணர்வு இல்லை So அப்படின்னு சொன்னா somewhere at கூட the transformation ஆழமான happens. முறையில அந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு Yes, உதவி yes, செய்யும். yes. நாம் நிறைந்திருக்கிறோம், திருப்தியா Even if இருக்கிறோம். you are doing intellectually, not நீங்க doing from your heart, புத்திபூர்வமாக செய்தா கூட பரவாயில்ல. இதயபூர்வமா இன்னும் செய்யல, this புத்திபூர்வமாக month we செய்றீங்க have to அப்படின்னா கூட sing. செய்யுங்க. இந்த Not let it மாதம் go. நாம் நிறைய But sing. பாபா சொல்ற அந்த அற்புதங்களை Magic. நாம பார்க்கணும். Being content. மேஜிக் அப்படின்னா அந்த ஒரு And மேஜிக் Chinese அப்படின்னா said that we should see தமிழ்ல magic, மேஜிக், miracles. மிரக்கல்ஸ், அதாவது That அற்புதங்களை makes நம்ம us happy and பார்க்கணும். also அது நம்மையும் start the குஷியாக new year. வச்சிருக்கிறோம். நாம் நம்முடைய புது வருடத்தை இந்த மாதிரி ஒரு சம்பன்ன சுரூபத்துல இருந்து நாம கொண்டாடலாம். ஓம் சாந்தி. Om Shanti, Mohini Didi. Hello, hello, Elizabeth. Om Shanti. And lots of love to my angel family. Good evening, Yeah. everyone. தேவதை Nice to be குடும்பத்திற்கு here. என் ஓம் சாந்தி, தேவிக்கு ஓம் சாந்தி. அனைவரோடும் இங்கு இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. For திதி that ரொம்ப bold ரொம்ப message. நன்றிகள். அந்த போட் மெசேஜ் ரொம்ப I will definitely revise that. நிச்சயமாக நான் அதை ரிவைஸ் It's பண்ணுவேன். almost like all the world needs now is love. உலகத்துக்கு இப்ப என்ன தேவையாக இருக்குன்னா அன்புதான் தேவையாக இருக்கு. I was நிச்சயமாக நான் மீட்டல் செய்வேன் போட் மெசேஜ். திதி நான் என்ன Homework for tomorrow. நாளைக்கு இருக்கும் அந்த வீட்டு பாடத்துல நான் ரொம்ப என்ன ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா, You know, ஒரு we need to check பாரடாக்ஸ் அப்படின்னா if வித்தியாசம், anyone's lacking to மலையில know if வித்தியாசம் இருக்கு. there's something to work on. But if I நாம focus on what's பொதுவாக lacking, என்ன I எனக்கிட்ட would குறை feel இருக்குன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு discontented. சொன்னாக்கா எனக்கு அதிருப்தி So I ஆயிடும். was thinking about that. அதனால Is it அதை that, பத்தி நான் சிந்திச்சேன். is there anything really lacking? Is this a game of re-emerging? இது Simply ஒரு நம்ம re-emerging கிட்ட இருக்கிற what has அந்த become விஷயங்களை dormant? உள்ள அமிழ்ந்துடுச்சு, அதை வெளிக்கொண்டு வரும் விளையாட்டா Wondering if அப்படின்னு we கேக்குறாங்க. thought of இன்னொன்னு ourselves as என்னன்னா, already நம்மை divine, already நாம் perfect. தெய்வீகமானவர்கள், That I need சம்பூர்ணமானவர்கள், to சம்பன்னமானவர்கள் strengthen என்னை that, நான் merge that. நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப Sometimes they use பலமாக்கணும். word reclaiming. சில நேரத்துல நான் That is ரீக்ளைமிங்,
ரீக்ளைமிங், அதாவது மீட்டெடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் பயன்படுத்துறேன் தீதி சொல்றாங்க. Emerging or reclaiming. ரீக்ளைமிங் That's இல்லைன்னா எமர்ஜிங், வெளிக்கொண்டு வருவது அல்லது that மீட்டு எடுப்பது எல்லாமே ஒரே விஷயங்கள் I தான், have as my வித்தியாசமான birthright. வார்த்தைகள். I had as my eternal எனக்கு வந்து இது self, பிறப்பு உரிமை, இது redemption, என்னுடைய அனாதியான குணம், என்னுடைய and சம்பூர்ண சொரூபத்தின் ஒரு அம்சம். இப்படியெல்லாம் வந்து நான் என்னை பார்க்கலாம். இப்படி நான் மீட்டு எடுக்க வேண்டும், மீட்டெடுத்து நிறைந்திருக்க it's வேண்டும். emerging also and அது எமர்ஜிங் அப்படின்னா வெளிக்கொண்டு வருவதும் மீட்டு Because I எடுப்பதும் don't want to ரெண்டுமே compare இல்லையா? myself to others, Didi. ஏன்னா என்னை வந்து நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பழைய முறை செய்வது இல்லையா? நான் வந்து எப்படி மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கறப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கறது. ஆனா அது பழைய விஷயம், அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். பாபா சொன்னார், உங்களுடைய சுய திருப்தியின் மூலம், உங்களுடைய சுய பேறுகள், இதன் மூலம் நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பாபா சொன்னார். பாபா இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் தீதினா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கொடுக்கக்கூடிய இந்த நாள் சீசன், அதாவது கிறிஸ்துமஸ் நியூ இயர் சீசன், நம்ம நிறைய gift கொடுப்போம் இல்லையா? பாபா கடந்த அவ்யக்த முரளியில பாபா சொன்னார், குழந்தைகளே திருப்தியாக இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. தயவு செய்து குழந்தைகளை திருப்தியாக இருங்கன்னு பாபா சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர் எலிசபெத். இந்த பேர்களுக்காக சுயத்தை நாம் சோதனை செய்யும் பொழுது, நான் வந்து ஏற்கனவே தெய்வீகமான ஆத்மா, என்னுள்ள இருக்கும் இந்த தெய்வீக தன்மையை நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நான் என்னுடைய மனப்போக்கு இருக்கு இல்லையா, அதாவது போதும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கை நான் எப்படி எதிர்த்து செயல்படுறேன். பாபா சொன்னார், நீங்க வந்து சத்தியுகத்திலிருந்து தெய்வீகமானவர்களாக இருந்தீங்க, நீங்க அதுதான் உங்களுடைய சம்பூர்ண சொரூபமும் கூட அப்படின்னு பாபா சொல்றார். பாபாவுடைய முரளியை பயன்படுத்தி நீங்க ஒரு அழகான விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, பாபாவுடைய புக் மெசேஜ்ல நீங்க என்ன சொன்னீங்க சொன்னீங்க, நீங்க திருஷ்டியை பத்தி கூட தீதி நீங்க பேசுனீங்க. பாப்தாதா கிட்ட இருந்து தீதி நீங்க நிறைய திருஷ்டி எடுத்திருக்கீங்க. நானும் பாப்தாதா கிட்ட இருந்து கொஞ்சம் திருஷ்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் நல்லா செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த அனுபவம், பாபா கிட்ட இருந்து திருஷ்டி எடுத்த அனுபவம் இல்லை. சோ பாப்தாதாவுடைய திருஷ்டியை எப்படி நாம் அனுபவம் செய்ய முடியும் யோகத்துல? that's why we have Baba's room now. அதுக்காக தான் நாம் பாபா ரூம் வச்சிருக்கோம் இல்லையா? பாபா ரூம்ல நாம போகும்போது பாபா ஒரு புள்ளியாக மட்டுமில்லை, திருஷ்டி என்பது பாபாவின் மூலம், பிரம்மா பாபாவின் மூலம் இல்லையா? நான் பாபா ரூம்ல போகிற போது பாபாவை நான் நினைவு செய்து பிரம்மா பாபாவிடம் திருஷ்டி எடுக்கின்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க உணர்வீங்க, இது பிரம்மா பாபா மட்டும் எனக்கு திருஷ்டி கொடுக்கல, ஆனா பிரம்மா பாபா சிவ பாபாவின் மூலம் என்னை பார்க்கின்றார், என்னோடு வந்து சம்பாஷணை செய்கின்றார், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றார் அப்படின்னு அந்த உறவு முறையை நீங்க வந்து கொண்டு வருவீங்க. அதனாலதான் பாபா ரூம்ல நாம பாபா முன்னால அமர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நாம இந்த ரூம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா, பாப்தாதா தாய் தந்தையாக நம்முடைய மனசுல நாம எப்போதும் வச்சிருக்கணும். ஏன்னா என்னுடைய உறவு முறை பாபா கிட்ட எப்போதுமே ஒரு பெற்றோராக அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி பாபா வந்து நான் திருப்தியா இருக்கணும்னு பாபா சொன்னார். குழந்தைகளும் அப்படித்தானே இருக்கணும்னு பெற்றோர்கள் விரும்புவாங்க. குழந்தைகள் எப்போதும் ஒரு பதஷ்டமா இருக்கிறதோ, ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறதோ, அப்படி இருக்கிறத பெற்றோர்கள் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த திருஷ்டியின் மூலம் என்னால் அதை வந்து உணர முடியும். பாபா ஒரு புள்ளியாக மட்டுமில்லை, ஆனால் என்னுடைய பெற்றோராக இருக்கிறார். ஒரு தந்தையாக பாபா என்னை பாசிக்கிறார். பிரம்மா பாபா சிவ பாபா தந்தையாக பிரம்மா பாபாவின் மூலம் என்னை பார்க்கின்றார். பிரம்மா பாபாவின் திருஷ்டியும் கூட ஒரு தேவதை திருஷ்டி இல்லையா?
ஏன்னா சிலப்போ நான் கடைசியில பீஸ் வில்லேஜ்ல இருந்து கிளம்பும் போது பாபாவோட ரூமுக்கு பாபாக்கு குட் பை சொல்றதுக்காக And போவேன் when I look at பீஸ் Baba, வில்லேஜ். அப்ப when I பாபாவை say நான் to see in பார்க்கும்போது every பாபாட்ட சொல்வேன், activity பாபா and ஒரு doing so much service, ம், right? மூலையில உட்கார்ந்திருந்து அவ்வளோ But சேவா whenever பண்றாரு we பாபா. sit நாமளும் கூட in அவ்வப்போது consciousness and ஆத்ம உணர்வுல presence of Baba, அப்படியே உட்கார்ந்து பாபாவின் நினைவில் we see how அமர்ந்திருக்கிறோம். not அப்போ only நீங்க my பாருங்க, divinity emerges, என்னுடைய தெய்வீக தன்மை when I வெளிப்படுவது will look at மட்டுமல்ல, others, they will அப்ப also மற்றவர்களையும் experience. கூட அதை So அனுபவம் drishti is very செய்வாங்க. important, not திருஷ்டி only with அப்படிங்கிறது ரொம்ப Baba, முக்கியமானது. amongst பாப்தாதாவோட ourselves மட்டுமல்ல, also. நாம We ஒருவர் should remember that மற்றவர்கிட்டையும் again திருஷ்டி and again அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். that we இப்போ had to say Om நாம Shanti first ஞானத்துல before வரும்போது anything. நாம முதல்ல ஓம் சாந்தி சொல்ல மாட்டோம், Now முதல்ல we say திருஷ்டி Om கொடுப்போம், Shanti walking, talking. அப்புறம் தான் ஓம் சாந்தி சொல்லுவோம். இப்ப நாம என்ன பண்றோம், ஓம் Even சாந்தி for a சொல்லிட்டு moment. நடந்து போயிடுறோம் இல்லையா? அது ஒரு செகண்டாக And இருந்தாலும் கூட so நாம consciousness திருஷ்டியினுடைய at the பகிர்தல் center of இருந்தது the ஆத்ம உணர்வுல. நெற்றியின் we புருவ share the மத்தியில energy, and எல்லோரையும் that's how ஆத்மான்னு Om பார்த்து Shanti. திருஷ்டி பகிர்ந்து I கொண்ட think some பிறகே of நாம் these ஓம் சாந்தி practices செல்வோம். are also very இந்த important to பயிற்சிகள் help எல்லாம் us ரொம்ப ரொம்ப முக்கியமானது. know how to receive and give through நாம drishti, எல்லாரும் whether it's from திருஷ்டியின் மூலம் Baba எப்படி or கொடுக்கணும், amongst திருஷ்டியின் மூலம் எப்படி ourselves. எடுக்கணும், பாபா கூட ஆகட்டும் Sharing the மற்றவர்களாகட்டும், drishti is நாம் important. திருஷ்டியை பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. So do you think that loving or loving oneself is the same as loving another? My neighbor சுயத்தை is my நாம் எப்படி own self. நான் அன்பு செலுத்துகின்றேனோ அது போல So if என் I have ill பக்கத்து வீட்டுல feelings for இருக்கிறவங்க someone, or கூட my heart அப்படிப்பட்ட is just உணர்வு difficult and இருக்கணும். hard on someone else, சில that I பேருக்காக நம்முடைய must be உணர்வுகள் difficult and சரியில்லை hard on அப்படின்னு myself. சொன்னா நான் என் So மேலேயும் அப்போ perhaps அப்படிதான் உணர்றேன் இல்லையா? the ரொம்ப greatest கடினமான gift உணர்வுகள். that I could ஆனால் give நான் மற்றவர்களுக்கு myself எனக்கு would be கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பரிசு என்ன to not be அப்படின்னா, hard on myself, to be that என் loving மேலேயே நான் self. ரொம்ப கடினமாக இல்லாம And ரொம்ப அன்பாக என்கிட்டயே நான் இருக்கணும். I love how you said in such a நீங்க yogi சொன்ன way. மாதிரி அப்படிப்பட்ட ஒரு And I think யோகியான you made it ஒரு sound doable உணர்வுகளோடு to be செய்யணும். loving to நீங்க everyone, சொன்னது ரொம்ப especially those who செய்யக்கூடியதாக are challenging. இருக்கு. யார் நமக்கு ரொம்ப சவால் கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட கூட நான் ரொம்ப ரொம்ப அன்போடு இருக்கணும். So என் மீது நான் எவ்வளவு அன்பா my இருக்கிறேனோ அதே question மாதிரி அவங்க is, கிட்டயும் நான் இருக்கணும். we want to be என்னுடைய productive, we want கேள்வி to be என்னன்னா, நாம responsible. நிறைய And I know பொறுப்போட this is இருக்கணும், similar நிறைய themes, செய்யக்கூடியவர்களாக but I இருக்கணும். really want to know if I just let go and be, just trust in Baba and drama, பாபா மேல நம்பிக்கை வச்சு, நாடகத்தின் மேல நம்பிக்கை வச்சு, செய்பவர் செய்விப்பவர் எல்லாத்தையும் செய்யறார் அப்படின்னு வச்சு, நான் எல்லாத்தையும் லெட் கோ விட்டுட்டு bodiless over a long period of time, நிறைய நாளைக்கு உடலற்ற ஸ்திதியை அனுபவம் பண்றது, இதுல நான் அனுபவம் பண்ணும்போது நான் எப்படி எல்லாத்தையும் நான் செய்யறது. I really need somehow to know the method to erase this word from my intellect. I think that எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுங்கிற அந்த உணர்வை நான் எடுத்துட்டு எப்படி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. திதி சொல்றாங்க, உங்களுடைய உணர்வுகள்ல நல்ல ஆசைகளை, தூய உணர்வுகளை வைங்க. ஆனா என்னுடைய உணர்வுகள் நான் மற்றவர்களோடு தொடர்புல வரும்போது அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய செய்கைகள், அந்த சூழல், அதையெல்லாம் நான் என்னுடைய மனசுல வச்சிருக்க வேண்டாம். ஒரு விஷயம், எதனாலையும் நான் தொடப்படாமல் இருக்கணும். நாம தாமரை மலரை பற்றி பேசும்போது கூட அது எதனாலும் தொடப்படாமல் இருக்கிறது இல்லையா? அது எதனாலையும் தொடப்பட முடியாது. மழை இருந்தாலும் சரி, பனி இருந்தாலும் சரி, அந்த தாமரை மலர் மேல விழும், ஆனா அதுல தங்கி இருக்காது. அதனால மனிதர்களோட நாம் சம்பந்தம் வரும்போதும் அந்த உணர்வுகளை நாம நம்மளோட வச்சிருக்க வேண்டாம். அது உங்களுக்கு நிறைய உதவி செய்யும். ஏன்னா நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்காகவும் நான் நல்ல ஆசைகள் வச்சிருக்கிறேன்னு சொல்றோம் நாம. ஆனா உணர்வுகள் எப்படி இருக்கு? அந்த உணர்வுகளை நாம் மற்றவர்களை பற்றிய உணர்வுகளை நம்முள்ள நாம தேக்கி வச்சுக்கிறோம்.
அப்ப நம்மளுடைய உணர்வுகள் வந்து தூய்மையான ஒரு பாவனை இருக்கா அப்படின்னா அதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்த விடுகிறது. ஆனா அன்பு அப்படின்னா அன்போடு இருப்பது இல்லையா? அதுல ஒவ்வொருத்தருக்காகவும் வித்தியாசப்பட முடியாது இல்லையா? அன்புன்னா எல்லாருக்காகவும் ஒரே அன்பு தானே. சோ அதனால நீங்க அன்பானவராக நீங்க எப்படியோ அப்படியே இருங்க. அப்போ உங்களுடைய அதிர்வலைகள், உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய தொடர்புல வர்றது எல்லாமே அந்த குணத்தின் அடிப்படையில இருக்கும். இப்போ நம்முடைய இதுன்னா எதையுமே நாம் பிடிச்சு வச்சிருக்க கூடாது. முடிஞ்சது செய்தது முடிஞ்சு போச்சு. ஆனா நாம என்ன பண்ணணும்? எங்கேயோ வந்து அது ஆழமா உள்ளுக்குள்ள நமக்கு போயிடுச்சு. அப்போ உள்ளுக்குள்ள போச்சு அப்படின்னா அது நிறைய நாள் ஆகும் அதை மாற்றுவதற்கு. அதனால் நாம் தொடப்படாமல் இருக்கணும் தாமரை மலர் போல. சில பேர் வந்து இயல்பானவாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குழப்பத்துல வந்துருவாங்க. சில பேர் வந்து சீக்கிரத்துல மனசோர்வு அடைஞ்சிருவாங்க. சரி, சோ பாபா சொல்றாரு என்ன குறை இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க இல்லையா? அப்போ ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சமஸ்காரம் எனக்கு குறையா இருக்கு. இப்ப பாருங்க, ஃபீலிங்ஸ்ல வந்து குறையா இருக்கு, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாபா என்ன சொல்றாரு, அந்த உணர்வுகளை வச்சிருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த எண்ணங்களையும் வச்சிருக்காதீங்க, ஆனா நிறைந்திருங்கன்னு பாபா சொல்றார். அப்ப என்னால முடியாதுன்னு நினைச்சேன்னா நான் உடனே என்னால முடியும் அப்படின்னு சொல்லணும். தாதி சாந்தி எப்போது எல்லாருக்காக ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும்போது தாதி இதை நான் செஞ்சது இல்லைன்னு சொல்லுவோம். தாதி சொல்ல உன்னால முடியும், உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற போது நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களால அதை செய்ய முடியும். நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. தாதி ஜானகி எப்படி சொல்லுவாங்க, நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தாதியுடைய ஆசீர்வாதம், நம்முடைய கொள்ளளவு, நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை அதிகரிப்பதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள நிறைய இருக்கு, அதை நாம வந்து பயன்படுத்துறது இல்லை. ஆனா அது சக்திகளாகட்டும், தெய்வீக குணங்களாகட்டும், நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல்களாக இருக்கட்டும், அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட அது இருக்கும் இல்லையா? நம்மளால அதை செய்ய முடியும் இல்லையா? நிச்சயமாக அது நமக்கு நல்ல விதத்துல நடக்கும். அது வந்து நடக்க முடியாத விஷயமாக இருந்தது. பெரிய பெரிய லேபிள்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அப்போ நாம என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். But if you say, if it's possible. So you must have seen Brahma Baba go through challenges. Brahma Baba நிறைய சவால்களை எதிர்த்து இருந்தார் இல்லையா? You must have also seen how Brahma Baba developed along the way. I mean, because you knew Sakar. எப்படி இதெல்லாம் வளர்த்து கொண்டார் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. பிரம்மா பாபா கூட நீங்க பல வருடங்கள் இருந்திருக்கிறீங்க. Had his hand on your head on developing yourself in service. உங்களை சேவையில முன்னுக்கு கொண்டு வரதுக்காக பாபா நிறைய செய்திருக்கிறார். நாம வந்து நம்முடைய பிறப்பு உரிமையை வந்து அதிகரிக்கிறோம். ஒன்று வெற்றி, மற்றொன்று தமிழ்ல ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்கு. விக்டரி அப்புறம் சக்சஸ். பாபாக்கு நிறைய பெரிய சவால்கள் இருந்தன. ஆனால் பாபா என்னோட இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி என்பது என்கிட்ட இருக்கு. அப்போ எல்லா நேரத்திலையும் நமக்கு புன்சிரிப்பு இருக்கும். ஒரு பொழுதும் பிரம்மா பாபா நம்பிக்கையையோ அல்லது தைரியத்தையோ பாபா இழந்ததே கிடையாது. இது இப்போ வந்து நம்பிக்கை வைக்கிறதுக்கான நேரம், இந்த நேரத்துலதான் நாம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு பிரம்மா பாபா அதை செய்தார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய மௌன சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தணும். பாபா ஆழமான மௌனத்துல போயிடுவார். அப்போ பாபா ஒரு வெளிச்ச வீடாக, சக்தி வீடாக ஆயிடுவார், கலங்கரை விளக்கமாக. அநேக நேரங்கள்ல நமக்கு கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப பாபா கிட்ட இருந்து நாம ஒரு வழிகாட்டல் பெறணும் அப்படிங்கிற போது பாபா ரூம்ல போயிட்டு ஆழமான ஒரு மௌனத்துல வந்து நான் அமர்ந்துடுவேன். அப்போ பல விஷயங்கள் வந்து அங்க
அழிந்து A போய்விடும், lot of things are மறைந்துவிடும். created by நிறைய silence. விஷயங்கள் மௌனத்துல Erasing happens உண்டாக்கப்படுகிறது. when all enriched. மௌனத்துல வேண்டாத So we விஷயங்கள் also அழிக்கப்படுவதும் have நடக்குது, situations வேண்டிய விஷயங்கள் உருவாக்கப்படுவதும் while மௌனத்துல they are நடக்குது. being நாமும் கூட crafted before. ஒரு சூழ்நிலையை நாம சரி பண்ணணும் அப்படின்னா ஆழமான மௌனத்துல நாமளும் கூட போகணும். So feelings should be pure. நம்முடைய In the உணர்வுகள் silence. ஆழமாக This is the இருக்கணும், நாம் time மௌனத்துல especially போகணும். இது குறிப்பான when there is அதற்கான nothing நேரம். big situations, but சூழ்நிலைகள் little பெருசாக matter இல்லை what அப்படின்னா கூட சின்ன சின்ன சூழ்நிலைகள் God கூட allows, they also bother us. மாற்றக்கூடியதாக இருக்கணும். Very ஏன்னா small அதுவும் things. நம்மை பாதிக்கின்றது When இல்லையா, you say, சின்ன but சின்ன this is விஷயங்கள் not a கூட. big thing, it's very small. And so I think we all need some more deep silence. And maybe in month of January, we are planning a retreat just amongst ourselves, the main instruments of this tri-state area, where we are thinking about that dadis and they did 14 years of tapasya. We don't have இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் 14 years. கிறிஸ்மஸ் அப்போ 14 What வருடம் special தாதிலாம் things தபஸ்யா some பண்ணாங்க. practices அந்த சில we பயிற்சிகளை thought நாம we'll take செய்யலாம் in January, அப்படின்னு ஜனவரி மாதத்திற்கு so எடுக்கலாம் that we அப்படின்ட்டு also இருக்கும். feel அதன் that we மூலம் did tapasya, நாமும் கூட தபஸ்யா not only செய்தோம் sitting அப்படிங்கிற அந்த for உணர்வு 1 hour, ஏற்படும். but பல lot of other மணி நேரம் practices. யோகால That's செய்யறது, our thing. உட்கார்ந்திருப்பது மட்டுமில்லை, Yes, நம்ம என்ன we're going செய்யலான்ட்டு to பார்ப்போம். hear about those points அதை too, to கேட்கிறப்ப share ரொம்ப with us. நல்லா இருக்கு Yeah, தீதி, sure. எங்களுக்கும் ஷேர் I'll பண்ணுங்க give அப்படின்னு that சொல்றாங்க. one who is hosting for us. Yeah. Okay. நமக்கு யார் அதை So when செய்யறாங்களோ அவங்க கிட்ட I'm நாம hearing you, சொல்லுவோம். I'm hearing that we maintain good wishes and pure feelings for everyone. And I'm sure anyone, they don't want to cause harm. They don't want to be difficult. They want to cooperate. Our family, people that we serve. And of course, they go through hard times or they go through challenges. And when you care about someone or you're in close relationship with others, they will take out their frustrations on others. And, no problem. Just like you said, little children will put up a fuss. And they're just going through their சிறு inner குழந்தைகள் child என்ன பண்ணுவாங்க, difficulties. அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் That's இருக்கிறப்ப fine. பார்த்தா அதையெல்லாம் But வெளியில when you காட்டுவாங்க see இல்லையா. they might be அப்படி causing harm சில பேர் to பார்க்கும்போது themselves, அவங்களுக்கே அவங்க harm to ஒரு themselves. But you ஒரு can't see ஹார்ம் it. அப்படின்னா கெட்டது செஞ்சுக்கிறாங்க. Silence. Silence power. இப்ப நாம அவங்களுக்கு எப்படி உதவி Create of செய்யலாம்னா light மௌன and சக்தியின் Baba's மூலம் love and பாபாவினுடைய silence, அன்பு சக்தி Mansa கதிர்கள், Seva, Baba's மன்சா Seva. சேவா, அதை தான் நம்ம செய்ய முடியும். அவர்களுக்கு உதவி செய்யணும் That is அப்படின்னா what I do whenever I find somebody is நான் going அதை through தான் something. செய்யறேன். சில பேர் ஏதோ I ஒன்றை just give lot கடந்து of போறாங்க sudars, அப்படிங்கிறப்ப rays of அவங்களுக்காக light, அதிகமான சக்திகளையும் Mansa கதிர்களையும் பாபாவின் அன்பின் At least மூலம் that நான் soul will கொடுக்கிறேன். மன்சா சேவா, get through that அதன் மூலம் encryption of அந்த soul, ஆத்மா of storm, நம்முடைய whatever is going அந்த outside. பெரிய Mhm. Thank you, Didi. Yeah, I trust that. I trust that. These are really lovely gifts. Thank you, Didi. Gifts for the self and the real சுயத்திற்கான gift of பரிசு, giving. உண்மையான Giving of கொடுப்பது contentment. அப்படின்னா இந்த திருப்தி அப்படிங்கிறது தான் மிக சிறந்த பரிசாக இருக்கு. தீதி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you, Didi. Thank you, everyone. அனைவருக்கும் நன்றி. வம்சம். இன்றைய போக் மெசேஜ் நம்ம பார்க்கிறோம் ஸ்கிரீன்ல. உறவுகளின் மூலம் பெறுபேறுகள். முக்கியமான சங்கம யுகத்துல பாபாவோடு சர்வ சம்பந்தம் நாம் வைத்து அனைத்து உறவு முறைகளிலும் பெறுபேறுகளை பெற வேண்டும். பாபா நம்முடைய தந்தையாக பெற்றோராக இருக்கின்றார். பாபாவிடமிருந்து நமக்கு அன்பு கிடைக்கிறது. ஒரு ஆசிரியராக பாபாவிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது. சத்குருவாக பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இதெல்லாம் தான் உறவு முறைகளின் மூலம் கிடைக்கும் பெறுபேறுகள். பாபாவோடு நாம் அனைத்து உறவு முறைகளையும் வைத்திருக்கின்றோம்.
சாக்கார உலகத்தில் கூட நாம் சம்பந்தத்தில் வரும்போது ஆத்ம உணர்வோடு இருந்து ஆன்மீக அன்பை நிறைக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்களின் மூலம் மிக மிக அன்பு மிக்கவர்களாக இருங்கள். பாபா எப்பொழுதுமே குழந்தைகள் எப்பொழுதும் குழந்தைகளுக்காக பாபா கொண்டிருக்கும் ஒரு விருப்பம் என்னவென்றால் அவருடைய திருஷ்டியின் மூலம் சக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களால் செய்ய முடியும் என்பது பாபாவினுடைய கருத்து, பாபாவினுடைய விருப்பம் குழந்தைகளுக்காக. So these are the attainments through relationship. As you have relationships with Baba, your relationships with everyone in the corporeal world should be soul conscious and filled with spiritual love. Also, your thoughts, words, actions should be very, very loveful. Baba always wants all the children, through his drishti, to take power. So you can do what you have to do. Om Shanti. Om Shanti. Thank you, Avyakti team. So Om that was a Shanti. quick அவ்யக்தி பரிவார், அவ்யக்தி essence of டீமுக்கு today's book நன்றி. message. இன்றைய புக் So மெசேஜினுடைய சாரத்தை நாம் that we பார்த்தோம். can revise and remember what Baba said நாம் to us. பாபா இன்னைக்கு என்ன சொன்னார் அதை And நாம் today ரிவைஸ் and பண்ண tomorrow is முடியும். Friday, so we're scheduled நாளைக்கு for வந்து morning Lila வெள்ளிக்கிழமை. 3:30 AM to நம்முடைய 4:45 AM. கால In the evening, அட்டவணையில் 5 to 5:30 எந்த PM, மாற்றமும் Avyakti இல்லை. Suryamalli class 6 o'clock, but you will start, followed by Hindi series, English series, and chit chat. Now let's remember Baba and take drishti from Didi.